نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ரமலான் மாதத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், நாம் ரமலான் மாதத்தை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி ரமலான் மாதமும் புனிதமான மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன இபாதத்தை பண்ணணுங்கிறத முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டுக்கிறனே. எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பு செய்வோமா இல்லையா? ஒன்றுமில்லை, இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகணுண்டாக சும்மா போயிட மாட்டோம். துணிமணி மடித்து எந்தெந்த துணிமணி எடுத்துக்கிட்டு போகணும், எந்தெந்த மாத்திரை மருந்து கொண்டு போகணும், என்னென்ன ஜாமாங்க கொண்டு போகணும், எவ்வளவு காசு கொண்டு போகணும் அப்படின்ட்டு சாதாரண ஒரு மெட்ராஸுக்கு போயிட்டு வருவதாக இருந்தாலும் கூட நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோமா இல்லையா? அது மாதிரி இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதத்தை அடைகிற போது நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிறணும், திட்டமிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு. முதல்ல இந்த மாதத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் சந்தோஷப்படனே அப்படின்னு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த காரணத்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட. நிறைய பேர் மூத்தா போயிட்டாங்க, நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹயாத் பாக்கியை கொடுத்து இது மாதிரியான மாதங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறனால நம்ம சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் பெற்றால் சந்தோஷப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 58வது வசனத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு மிம்மா யஜ்மஊன். குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை கொண்டு அவர்கள் என்ன செய்யட்டும்? சந்தோஷம் அடையட்டும். ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ரமலான் மாதத்தை அடைவது என்பது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் கொடை. அந்த அருள் கொடையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அதற்காக நம்ம சந்தோஷப்படணும் என்று சொல்லிவிட்டு, இந்த அருள் கொடை எவ்வளவு பெரிய அருள் கொடை என்று சொன்னால், ஹுவ ஹைருன் மிம்மா யஜ்மஊன், ரமலான் மாதத்தை அடைவது என்பது, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை பெறுவது என்பது ஹைருன், அது மிகச் சிறந்தது. எதை விட மிகச் சிறந்தது? மின் மா யஜ்மஊன், அவர்கள் சேர்க்கக்கூடிய சொத்து பத்துகளை விட
காசு பணங்களை சேர்க்கிறாங்களா இல்லையா, சொத்து பத்துகளை சேர்க்கிறாங்களா இல்லையா, இந்த காசு பணங்களை சொத்து பத்துகளை சேர்த்தால் சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? ஒண்ணுமில்ல. ஒரு நகையை வாங்கிவிட்டால் நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல இருக்காதா? கண்டிப்பா இருக்கேன். ஒரு இடத்தை வாங்கினால் நாம் சந்தோஷப்படுகிறோம், ஒரு வீட்டை வாங்கினால் சந்தோஷப்படுகிறோம், ஒரு காரை வாங்கினால் சந்தோஷப்படுகிறோம். அப்ப இந்த துனியாவுடைய பொருள்களை நீங்கள் வாங்குகிற போது சந்தோஷப்படுறதை விட, இதெல்லாம் துனியாவுடைய பொருள்கள், இதை வாங்கி சந்தோஷப்படுவதை விட ஹைரான ஒன்று எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? ரமலான் மாதத்தை அடைவது ஹைரான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை அடைவது என்பது ஹைராக இருக்கிறது. அந்த ஹைரை நீங்கள் பெறுகிற போது நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப முதல்ல நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா, சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணனே? சுக்ரியா பண்ணணும், சுக்ரியா பண்ணனே. அல்ஹம்துலில்லாஹ், இது மாதிரியான பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணனே? சுக்கூர் பண்ணணும், நன்றி செலுத்தனே என்பதை பற்றியும் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய ஒரு அருளை நீங்கள் பெற்றால் நீங்க அல்லாஹ்வுக்கு சுக்கூர் பண்ணுங்க. அப்படி சுக்கூர் பண்ணினால் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் திருமறை குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், ஒரு நிஅமத்தை நீங்கள் பெற்றால் நீங்க அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக அந்த நிஅமத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா இல்லையா? ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தர்றான்ல, ஆயுளை நீடித்து வைக்கிறானே. இது மாதிரியான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சுக்கூர் பண்ணணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தனே என்று இந்த வசனம் பேசுகிறது என்பது மாத்திரமல்லாமல் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யனே. யா அல்லாஹ், இது மாதிரியான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை மாத்திரமல்லாமல் அந்த மாதத்தை முழுமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முழுமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை மாத்திரமல்ல, இது போன்ற ஏராளமான ரமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியங்களை இந்த ஒரு மாதம் அல்ல, பல ஆண்டுகளாக, பல்வேறு ஆண்டுகளாக ரமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்களுடைய ஆரோக்கியங்களை, எங்களுடைய ஆயுள்களை நீ நீடித்து வைப்பாயாக. அந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இபாதத்து பண்ணாங்களோ, பண்ண சொன்னாங்களோ, அது மாதிரி இபாதத்துகள் பண்ணக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ரமலான் மாதத்தில் பண்ணக்கூடிய இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய துஆக்களாக இருந்தாலும் சரி, எல்லா இபாதத்துகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, எல்லா துஆக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்மை நாமே துஆவின் மூலமாக இந்த மாதத்தை வரவேற்கணும், தயார்படுத்திக்கிறனே. அதனால தான் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 188வது வசனம், அதுல ஷஹூரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இந்த ஷஹூரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் பேசுகிறான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் இந்த மாதத்தை முழுமைப்படுத்திய காரணத்தால், ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்தை நீங்கள் முழுமைப்படுத்திய காரணத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணுங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப யா அல்லாஹ், இந்த மாதத்தை தந்தது மாத்திரமல்ல, இது போன்ற பல்வேறு ரமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக என்று என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறனே. மட்டுமல்லாமல் இந்த மாதத்திற்காக, ரமலான் மாதத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது இன்னொரு முக்கியமான தயாரிப்பு என்ன என்று சொன்னால், சில பேருக்கு முந்திய ரமலான் மாதத்துடைய நோன்புகள் விடுபட்டு போயிருக்கலாம். அது நோயாளியாக இருக்கலாம், பிரயாணிகளாக இருக்கலாம், பெண்களாக இருந்தால் மாதவிலக்கு காரணமாக இருக்கலாம். அது மாதிரி சில நோம்புகள் அவங்களுக்கு போன வருஷத்துடைய நோம்புகள் விடுபட்டு போயிருக்கலாம். அந்த விடுபட்டு போன நோம்புகளை இந்த இன்னும் ஒரு வாரம், சுமார் ஒரு வாரம் இருக்கா இல்லையா, இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால அந்த விடுபட்ட நோம்புகளை என்ன செய்யட்டும்? அவர்கள் நோற்று விடட்டும், அந்த விடுபட்ட நோம்புகளை அவர்கள் முழுமைப்படுத்தட்டும்
இதை நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல், ஆயிஷா நாயகியுடைய செயலை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 1950வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஆயிஷா நாயகி சொன்ன இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபமா அஸ்ததிஉ அன் அக்லியஹு இல்லா ஃபீ ஷஅபான, ரமலான் மாதத்தில் எனக்கு சில நோன்புகள் விடுபட்டு போய்விடும். மாத விலக்கின் மூலமாக சில நோன்புகள் எனக்கு விடுபட்டு போய்விடும். அந்த நோன்புகளை அடுத்த மாசம் வைக்கலாம், ஷவ்வால்ல வைக்கலாம், துல்காதால வைக்கலாம், துல்ஹஜ்ல வைக்கலாம், அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னால் வைக்க முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், ஏன் முடியாது? ஹிதுமத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தின் காரணத்தால என்னால் வைக்க முடியாது. அந்த ரமலான் மாதத்தின் விடுபட்ட நோபுகளை நான் எப்போது வைப்பேன் என்று சொன்னால், அன் அக்லியஹு இல்லா ஃபீ ஷஅபான, அடுத்த வரக்கூடிய ஷாபான் மாதம் வருகிறதா இல்லையா? ஏன்னா ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அடுத்த மாதம் என்ன, ரமலான் ஆகிவிடும். இது ஷாபான் மாதம், இந்த மாதம் முடிந்து போய்விட்டால் ரமலான் ஆகிவிடும். எனவே இந்த விடுபட்ட நோபுகளை அடுத்த ரமலான் மாதம் வருவதற்குள் அந்த முந்தைய ஷாபான் மாதம் இருக்கிறது, இந்த ஷாபான் மாதத்தில் அந்த நோபுகளை நான் முடித்துக் கொள்வேன், வைத்து முடிச்சிருவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை தாய்மார்களே, விடுபட்ட நோபுகள், ரமலான் மாசத்துடைய ஃபர்லான நோபுகள் உங்களுக்கு விடுபட்டு இருந்தால், ஏதோ ஓரிரு நாட்கள் இல்லையா, ஒரு வாரம், ஒரு 7-8 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள இந்த நோபுகளை என்ன செஞ்சிருங்க, வச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ரமலான் மாசத்துல நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பது, நம்ம நிறைய இபாதத்துகள் பண்ணுவோம் இல்லையா, இந்த இபாதத்துகளுக்காக நம்முடைய உடல் நலம் நல்லா இருக்கணும். உடல் நலம் நல்லா இருந்தா தான் இபாதத்துகள்லாம் பண்ண முடியும். நோன்பு வைக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், தராவிக நின்று தொழுவணும், என்ன செய்யணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், குர்ஆன் திலாவத்து பண்ணணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன வேணும், உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா வேணும் என்கிற காரணத்தால அப்ப உடல் ஆரோக்கியத்தை கரெக்டா நம்ம பேணணும். உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன உணவுகள் ஒத்துக்கிறேன், என்னென்ன உணவுகள் ஒத்துக்கொள்ளாது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள். நம்ம வேற வேற மாதங்கள்ல சாப்பிடலாம், செய்யலாம், போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுருவோம், பிரச்சனை வந்துடும், நோயாளியா படுத்துருவோம், அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஒரு வாரத்தில் சரியா போயிடுவோம். அது மாதிரி இந்த ரமலான் மாசத்துல பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னமாக்க நமக்கு நோம்புகள் விடுபட்டு போயிடும், இபாதத்துகள் குறைஞ்சு போயிடும். அதனால இபாதத்துகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்னால எதுல கவனம் செலுத்தனே, உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கிறனோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6412வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹ்வுடைய 2 பெரிய நிஅமத்துகள், நிஅமத்தானி மக்பூருன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு 2 பெரிய நிஅமத்துகளை செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிஅமத்துகளை சொல்வதற்கு முன்னால் சொல்றாங்க, அந்த நிஅமத்துகள் விஷயத்தில் இந்த மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அந்த நிஅமத்தை கவனிப்பது இல்லை, அந்த நிஅமத்தை பாதுகாப்பது இல்லை, அந்த 2 பெரும் நிஅமத்துகள் விஷயத்தில் இந்த சமுதாயம் பொடுபோக்காக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதல் பெரிய நிஅமத்து எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது, அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய நிஅமத்து. அந்த நிஅமத்தை பத்தி கண்டிப்பா அல்லாஹ் விசாரிப்பான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் நீங்கள் மறுமையிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப முதல் பெரிய நிஅமத்து என்பது உடல் ஆரோக்கியம், 2வது நிஅமத்து என்பது ஓய்வு நேரம். எனவே என் அருமை சகோதரர்களே, நமக்கு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆரோக்கியம் தந்திருக்கிறான்ல, இந்த ஆரோக்கியத்தை இப்படியே பாதுகாக்கணும். பாதுகாத்து இப்படி போனாதான் என்ன செய்ய முடியும், ரமலான்ல நல்லா இபாதத்து பண்ண முடியும், இல்லைன்னா இபாதத்து குறைஞ்சு போயிடும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குறவோ, உடம்பு ஏற்றுக்கொள்கிறதோ, டாக்டர்கள் சொல்றாங்களோ அதுகளை சாப்பிடணும்.
எதை உடம்பு ஏற்றுக்கொள்ளாதோ அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மனசை வந்து கட்டுப்படுத்திக்கிறணும் என்று நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு. இது முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே ரமலான் மாசம் வர்றதுக்கு முன்னால நம்ம என்னென்ன இபாதத்துகள் பண்ணணும்னு சொல்லி திட்டமிடணும். மாசம் வருது, இந்த மாசத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு, என்னென்ன இபாதத்துகள் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யணும், திட்டமிடணும். இந்த எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன வேணும், திட்டமிடுதல் கண்டிப்பா வேணும். திட்டமிடுதல் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஒண்ணுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து போனாங்க. ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுல எப்படி போகணும், யாரை கூட்டிக்கிட்டு போகணும், எந்த வழியா போகணும், திட்டமிட்டாங்களா இல்லையா? திட்டமிடுறாங்க. திட்டமிட்டனால ஜெயிச்சாங்க. ஜெயிச்சனால இஸ்லாம் வளர்ந்தது, இஸ்லாம் பரவியது. எப்படி திட்டமிடுறாங்க உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு மக்காவுலேருந்து மதீனாவுக்கு போயிரனே, இது திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு மதீனாவுக்கு போனாங்கல்ல, மதீனாவுக்கு போகும்போது எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிட்டு போகல. யாரை மட்டும் கூட்டிட்டு போகணும், நம்மளோடு சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போகணும். இது அவங்க தீட்டிய திட்டம். அப்படி திட்டமிட்டு அவங்கள மட்டும் அழைச்சிக்கிட்டு போய் மதீனாவுக்கு போறேன்னு யாருக்குமே சொல்லாம அபூபக்கர் சித்திக் கிட்ட மதீனாவுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போகல, எதை நோக்கி போறாங்க, ஆப்போசிட் திசையில, யமன் திசை. அதாவது வலது பக்கம் இங்கிட்டு போனா மதீனான்னு சொன்னா, ரைட்ல போனா மதீனான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட்ல போகல, எங்கிட்டு போறாங்க, லெஃப்ட்ல போறாங்க. யமனை நோக்கி போறாங்க. ஆச்சரியம், யாருக்குமே ஒண்ணு தெரியல. கேட்க அபூபக்கர் சித்திக் கூட கேட்கல. சமீஅனா வாதானாதான். மதீனா நம்மள ரசூலுல்லாஹ் மதீனாவுல இங்கிட்டுல இருக்குது, நம்ம 1000 பேசிருப்போம். அப்படிலாம் ஒண்ணு பேசல. பேசாம போறாரு. பேசாம போனா யமன் திசையை நோக்கி போறாங்க. போனா அங்க மேல ஏறுறாங்க. ஒரு குகையில போய் தங்குறாங்க. எந்த குகை, சௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு குகையில போய் தங்குறாங்க. 3 நாட்கள் தங்கினார்கள். ஏன் தங்குறாங்க, அப்பதான் மக்காவுடைய காவிர்களுடைய வேகம் குறையும். தேடிக்கிட்டு வர்றாங்கல்ல, பிடிக்கணும், தலையை எடுக்கணும், வெட்டணும், தேடுறாங்கல்ல. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்க போகுது. அதனால மேல போய் ஒரு 3 நாள் தங்கிடுறாங்க. 3 நாள் தங்க அந்த வேகம் வந்து குறையுது. அந்த வேகம் எல்லாம் குறைஞ்ச உடனேயுமே அப்புறம் 4ஆம் நாள் என்ன செய்யறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மேல வந்து ஆடு மேய்ப்பாரு. ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சி அங்கிட்டேந்து எப்படி மதீனாவுக்கு வரணும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. புரிஞ்சா, ஒரு ஆளை பிடிச்சி, ஏப்பா இந்த மாதிரி நாங்க வந்து மதீனாவுக்கு போகணும், உனக்கு கரெக்டா நீ தான் வழிகாட்டனே, உனக்கு வழிகாட்ட எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி அந்த காசை கொடுத்துடுறோம், கரெக்டா பாதுகாப்பா எங்களுக்கு வழிகாட்டி மதீனாவுக்கு எங்களை காட்டி விட்டுரு அப்படிங்கிறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க என்று வரலாறுகளும் ஹதீசுகளும் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, திட்டமிடுறாங்க. மதீனாவுக்கு போக திட்டமிட்டாங்க. அபூபக்கர் சித்திக்க மட்டும்தான் கூட்டிட்டு போகணும்னு திட்டமிடுறாங்க. அது மாதிரி மதீனாவுக்கு போகாம யமன் திசையில போகணும் திட்டமிடுறாங்க. 3 நாள் தங்கி வேகத்தை என்ன செய்யணும், குறைக்கணும் திட்டமிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்கிட்டு வந்து சேர்றாங்கன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிவிச்சிட்டான், நீங்க ஹிஜ்ரத் பண்ணணும், மதீனாவுக்கு தான் போகணும். ஆர்டர் வரல, உத்தரவு வரல. ஆனால் இந்த செய்தி அல்லாஹ் போட்டுட்டான், உங்க இதுக்கு மேல தங்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, மதீனாவுல ஃபுல்லா யூதர்கள், மதீனாவுல வந்து யூதர்கள் இருக்கிறாங்க. எப்பறா மதீனாவுக்கு போனா எப்படி அவங்களோடு தங்குறது, யாரு பாதுகாப்பா, யார் உதவி செய்வா, ஒண்ணுமே புரியல. 1 வருஷத்துக்கு முன்னாலேயே செய்தி வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், எப்படி திட்டம் போடுறாங்க பாருங்க. திட்டம் போடுறாங்க, யூதர்களாக இருந்து அவங்களோடு போய் தங்க முடியாது, உதவி செய்ய மாட்டாங்க, பாதுகாக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் முஸ்லிம்களா இருக்கனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாயை அனுப்பிவுடனே திட்டமிடுறாங்க. ஒரு தாயை அனுப்ப திட்டமிடுறாங்க. அந்த தாய் வந்து லேசு மாசான தாயா இருக்க கூடாது. யாரா இருக்கனே, பெரிய பணக்கார. ஏன்னா பணக்காரவங்க பேச்சு எடுபடுமா இல்லையா, பணக்காருடைய பேச்சு எடுபடும் என்ற காரணத்தால மக்காவின் பெரும் பணக்காராக இருந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய பெரிய பணக்காரரு. ஒன்னு பெரிய பணக்காரரு,
இரண்டாவதாக அழகானவராக, அந்த தோற்றம் கவர்ச்சி இருக்க வேணுமா இல்லையா, அந்த முக கவர்ச்சி, அந்த தோற்றம் அழகானவரே, மட்டுமல்லாமல் மிகுந்த பேச்சாற்றல் கொண்டவர், பேச்சாற்றல் உடையவராக இருக்கிறார். பார்க்கறாங்க, ஒன்னு பணம் இருக்குது, ரெண்டாவது அழகு இருக்குது, மூணாவது பேச்சாற்றல் இருக்குது. இவர் தான் தோதான ஆளு. கரெக்டா அவரை செலக்ட் பண்றாங்க. அவரை எடுத்து சொல்றாங்க, முஸாபே நீங்க மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுங்க. அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு நீங்க மதீனாவுக்கு போய் மதீனா ஃபுல்லா சொல்ல தேவையில்லை, நீங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுங்க. 2 பேர் முஸ்லிமா மாறிட்டா எல்லாரும் முஸ்லிமா மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எந்த 2 பேரு? மதீனாவுல் அவுசி என்ற ஒரு குலம் இருக்கிறது, ஹஸரஜ் என்ற இன்னொரு குலம் இருக்கிறது. அவுஸின் தலைவராக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவுஸுக்கு தலைவர், ஹஸரஜுக்கு தலைவர். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஹஸரஜ் கூட்டத்துக்கு தலைவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சஅத் பின் உபாதாட்ட போய் சொல்லி, அவுஸ் குலத்தின் தலைவர்ட்ட போய் சொல்லி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த குலமே கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடும் சொல்றாங்க. அப்புறம் ஹஸரஜ் இருக்கார்ல, இன்னொரு சஅத் பின் உபாதா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் ஹஸரஜ் குலமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடும் அப்படிங்கிறாங்க. அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் மதீனாவுல ஒரு வீட்டுல போய் தங்கணுமா இல்லையா, தங்கறதுக்கு இடம் வேணுமா இல்லையா, சோறு சாப்பாடு வேணுமா இல்லையா, அதுக்கு மதீனாவில் ஆரம்ப முஸ்லிமாக இருந்த ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் என்ற ஒரு சஹாபி, அவருக்கு சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி ஒரு தாய் அனுப்பி விடுறேன், அவர் 2 பேருக்கு தாவா செய்வாரு, அந்த 2 பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டா மொத்த மதீனாவே முஸ்லிமா மாறி போயிரு. நீங்க சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? இவரை வீட்டுல தங்க வச்சுக்கிறங்க, சோறு மட்டும் கொடுத்துக்கிறங்க, இந்த உதவி மட்டும் செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆமிர் பின் ரபியாவுக்கு என்ன செய்யறாங்க? உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டு இந்த தலைவரை சஅத் பின் இந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி விடுறாங்க. அவர் போறாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த 2 பேருக்கு தாவா செய்யறாங்க. 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அந்த 2 கோத்திரங்கள் தான் மதீனாவாசிகள், அந்த 2 கோத்திரம் தான் மதீனாவாசிகளாக இருக்கிறார்கள். அப்ப மதீனத்து மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே அவர்கள் எல்லாம் புதிய முஸ்லிம்கள், புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மதீனா விட்டு வெளியே வந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு 3 நாள் என்ன பண்ணாங்க? வெளியே வந்து ரசூலுல்லாஹ்வுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே ஒவ்வொரு சஹாபாக்களும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை பிடிச்சு இழுத்தாங்க என்றெல்லாம் ஹதீசுகள், வரலாறுகள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுகளை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஏன் சொல்றேன்? திட்டமிடுதல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஒரு திட்டமிடுதல் வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீசுகள், வரலாறுகள் தெளிவான சான்று. என்ற காரணத்தால நாம் ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி தஆலா அடைய போகிறோமா இல்லையா, அந்த ரமலான் மாதத்தில் நம்ம என்னென்ன இபாதத்துகள் பண்ணணும், அந்த மாதத்தை எப்படி பயன்படுத்திக்கிறனே என்று என்ன செய்யணும்? திட்டமிடணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக அந்த மாசத்துல நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் குர்ஆன் ஓதுவோம் இல்லையா? கண்டிப்பா என்ன செய்யணும்? குர்ஆன் அந்த மாசத்துல ஓதணும். நம்ம இந்த ரமலான் மாசத்துல எத்தனை குர்ஆனை முடிக்கணும், எவ்வளவு நேரம் ஓதணும் என்று என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். அதே மாதிரி இந்த மாசத்துல குர்ஆனுடைய மாதம் என்ற காரணத்தால இந்த மாதத்துல குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்கணும், தர்ஜுமாவை படிச்சு பார்க்கணும், தஃப்சீரை படிச்சு பார்க்கணும், அல்லாஹ் என்ன சொல்றான்னு புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும்? அந்த மாதத்துல திட்டமிட்டு நான் இத்தனை சூறாவை தர்ஜுமாவை படிப்பேன், இத்தனை சூறாவுடைய தஃப்சீரை படிப்பேன் என்று என்ன செய்யணும்? திட்டமிடணும். அதே மாதிரி நமக்கு பல பேருக்கு பார்த்தீங்களாக்க ஒரு 10 சூறா தான் தெரியும். 10 சூறா தான் 50 வருஷமா தெரியும். 10 சூறா தான் 50 வருஷமா தெரியும். ஆனா சொத்து பத்து மட்டும் வருஷம் ஏறும். வருஷம் சொத்து பத்து மட்டும், துனியாவுடைய சொத்து பத்து மட்டும் வருஷம் ஏறுது. இந்த ஆகிரத்துக்காக உள்ள குர்ஆன் கல்புல இருக்கு பத்தியலா, அதே நான் 10 சூறாங்கிறது வந்து ஜாஸ்தி, 10 சூறான்னு சொல்றோம் பத்தியலா, இது ஜாஸ்தி. நிறைய பேருக்கு பாத்தியலாக்க ஒரு 3 சூறா தெரியும். ஒரு 3 சூறா வச்சு 50 வருஷமா லைஃப் ஓட்டுறோம். 3 சூறா வச்சு எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, நான் அப்பப்போ உம்ராவுடைய பயான் சொல்லுவோம் பத்தியலா, அது மாதிரி ஹஜ்ஜுடைய பயானு, இந்த உம்ராவுடைய பயானை நான் சொல்லும் போது தவாவு செய்யணும்,
தவாப் செஞ்சுபிட்டு 2 ரக்காத் தொழுவனே, அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதிப்புட்டு எதை ஓதனே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதனே, 2ஆம் ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதனே, அப்படி நான் பயான் செய்வேன். பயான் எல்லாம் முடிச்ச பிறகு பல பேரு என்கிட்ட தனியா வந்து காதுல குசு குசுன்னு பேசுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா கேட்பாங்க, எங்களுக்கு குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா தெரியாது, என்ன பண்றது? இதான் கேள்வி. புரிஞ்சா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா பெரிய சூறாவாங்க, சின்ன சூரா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த 3 சூரா குல் 3 சூறாக்கு பத்தியலா, அது 3 சூறா ஆயிருச்சா. அப்புறம் சின்ன சூரா இன்னாயத்தை நாடுக்கு பத்தியலா, அது தெரியும். அப்புறம் போனா போகுது கண்டிப்பா அல்ஹம்து சூரா ஓய்தான், ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓய்தான் ஆவனே, அது தெரியும். இந்த 5 சூறாவை வைத்தே வண்டியை ஓட்டுவது 50 வருஷமா. புரிச்சா? இதெல்லாம் அநியாயமா அநியாயம் இல்லையா? தப்பா தப்பு இல்லையா? அதனால இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு சூறாக்களை மனப்பாடம் செய்வது, எவ்வளவு ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணுவது, நீங்க பாத்தீங்களாக்க பல பேருக்கு, உங்களுக்கு பல பேருக்கு ஆயத்துல் குர்சி மனப்பாடம் இல்லாத மக்கள் இருக்க கூடும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் பல பேருக்கு மனப்பாடம் இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. அது மாதிரி எது எதெல்லாம் கண்டிப்பாக ஓதி ஆக வேண்டுமோ அதை என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணுங்க. இதெல்லாம் திட்டமிடுதல். அது மாதிரி என்னென்ன எப்படி ஜக்காத்தி, நம்ம எவ்வளவு சொத்து வச்சுக்கிறோம், என்னென்ன சொத்துக்கு எவ்வளவு ஜக்காத்து, இந்த ஜக்காத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறது, இதெல்லாம் என்ன திட்டமிடுதல். அது மாதிரி நமக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியுமா யோசிங்க. ஏத்திகாஃப் இருக்க முடியுமா இன்ஷா அல்லாஹ் இருக்க, அதெல்லாம் திட்டமிடுதல். அது மாதிரி நம்ம என்னென்ன துவா செய்யணும், என்னென்ன துவா இந்த ரமலான் மாசத்துல நம்ம என்னென்ன துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கணும், நம்ம ரமலான் மாசத்துல தௌபா செய்யணுமா இல்லையா, என்ன தௌபாண்டா தௌபத்து சாதிகா, உண்மையான தௌபா, உண்மையான தௌபா செய்ய வேண்டுமா இல்லையா, என்னென்ன தௌபா செய்யணும் திட்டமிடுங்கள். அது மாதிரி ரமலான் மாசத்துல எனக்கு உமரா பண்ண முடியும் என்று சொன்னால் உமரா வந்து பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம், திட்டமிடுங்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ரமலான் மாதத்தில் திட்டமிட்டு என்ன செய்ய அமல் செய்ய இபாதத்து பண்ணனே என்பதை நான் சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு இபாதத்தை நம்ம அதிகமா செய்யணும். என்ன இபாதத்து என்று சொன்னால் நம்முடைய இறையச்சத்தை முழுமைப்படுத்திக் கொள்வது, நம்முடைய இறையச்சத்தை தக்குவாவை முழுமைப்படுத்திக் கொள்வது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தக்குவாண்டா அதெல்லாம் ஒரு தொழுவுறது இபாதத்து, நோன்பு இபாதத்து, இந்த தக்குவாவோடு வாழ்றோம் பத்தியெல்லாம் அந்த தக்குவாவெல்லாம் இபாதத்தாங்கிற மாதிரி சந்தேகம் வருது. அதெல்லாம் பெரிய இபாதத்து. நான் கேட்கிறேன், உலு செய்கிறோம் இல்லையா, உலு செய்வது என்பது இபாதத்தா இபாதத்து இல்லையா? பெரிய இபாதத்து, பெரிய இபாதத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தாங்கல்ல, ஹஜ்ஜிக்காக மக்காவுக்கு வந்தாங்கல்ல, மக்காவுக்கு வந்து அவர்கள் செய்த முதல் இபாதத்து எது என்று சொன்னால் எது பண்ணாங்க, ஒலு செய்தார்கள். ஹதீஸ் பேசுகிறது, நீங்கள் ஒலு செய்கிற போது வாயு கொப்புளிக்கிறமே, பல்ல தேய்க்கிறமே, இப்படி பல்ல தேய்ச்சி வாயு கொப்புளிக்கிறனால நம்முடைய வாய் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹதீஸ் இருக்கதா இல்லையா? முகத்தை கழுவுகிறோமே, அப்படி முகத்தை கழுவும் போது கண்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கைகளை கழுவுகிறோமே, கைகள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கால்களை கழுவுகிறோமே, கால்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உது என்பது பெரிய இபாதத்தா இல்லையா? அது மாதிரி தக்குவாவோடு வாழ்கிறோமா இல்லையா, இறையச்சத்தோடு வாழ்கிறோமா இல்லையா, அது என்ன பெரிய இபாதத்து. அப்ப நம்ம திட்டமிடுறதுல, நம்முடைய இபாதத்துல என்னுடைய இறையச்சத்தை தக்குவாவை நான் அதிகப்படுத்திக்கிறேங்கிறது மட்டுமல்ல, நான் முழுமைப்படுத்திக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ, சஹாபாக்கள்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ என்ன செய்வேனா முயற்சிப்பேன் என்று நம்முடைய இறையச்சத்தை முழுமைப்படுத்திக் கொள்வது என்பது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்து. அதுக்காக நம்ம தக்குவாவுக்காக நான் நிறைய துவாக்கள் செய்யுங்கன்னு சொல்லிருக்கிறேன் இல்லையா? போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் எல்லாம் தக்குவாவுக்காக நிறைய துவா சொன்னேன்ல. போன வாரம் என்ன துவா சொன்னேன்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா இல்லையா? தக்குவாவை கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹ்வே எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக, வத்துகா தக்குவாவை இறையச்சத்தை தருவாயாக, வல் அஃபாஃப ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, வல் கினா என்னை கனியாக பொருளாதார செழிப்பை தருவாயாக. கேட்டோமா இல்லையா? கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்கிற துஆவை அதிகமாக கேளுங்கள். அதுக்கு முந்திய வார ஒரு துஆவை பார்த்தோம். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா
மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அந்த வலியுஹா ஓ மௌலாஹா. புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு இல்ல, என்ன கேட்கறதுக்கு. கையத்துக்கு யா அல்லாஹ் இந்த காசை தா அல்லாஹ், அந்த காசை தா அல்லாஹ், இந்த சொத்து சுகத்தை தா அல்லாஹ், இந்த நோயை நீக்க அல்லாஹ், எல்லாம் அப்படி கேட்கிறோமா இல்லையா? இப்ப காசு பணத்தை கேட்கிற மாதிரி யா அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை தக்வாவை தா அல்லாஹ் என்று நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, யாருக்கு மறுமை, யாருக்கு மறைவாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு யாரு பயப்படுறாங்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய 3 பாக்கியங்கள். முதல் பாக்கியம் என்ன என்று சொன்னால், அவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். குர்ஆனை படிச்சு பாருங்க, சூரத்துல் முல்க் 67வது சூராவுடைய 12வது ஆயத்து. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் கபீர். யாரு தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதாக குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி ஹதீஸ்ல வந்து ஒன்னு மன்னிப்பு, இரண்டாவது மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழல், ஒன்னு மன்னிப்பு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழல், மூணாவது என்ன சொர்க்கம் என்று வாஜுருன் கபீர், பெரிய கூலியை தருவேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை பயன்படுத்த சொன்னாங்களோ, சஹாபாக்கள் இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் இபாதத்து பண்ணாங்களோ, அதுபோன்று வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக சரியாக பயன்படுத்தக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால சில அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு வந்து, காரைக்காலில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. நம்ம பள்ளிவாசல் மாதிரி குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய வசூலுக்காக வந்திருக்கிறாங்க. கீழே நிற்பாங்க, கீழே இன்ஷா அல்லாஹ் துண்டு ஏந்தி உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. அதனால் காரைக்காலுடைய அந்த குர்ஆன் சுன்னாவை மையப்படுத்தி அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்காக, இடம் வாங்கிறதுக்காக, அதாவது ஒரு 3/4 அளவுக்கு காசு சேர்த்துட்டாங்க, கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிங்கிறது முதல் அறிவிப்பு. 2வது, போன வாரம் உங்களுக்கு நான் அறிவிப்பு செஞ்சதே ஞாபகம் ஊட்டிடுறேன். ஒரு 3 அறிவிப்பு பொருளாதார விஷயமா நான் சொல்லிருக்கிறேன். ஒன்று, ரமதான் மாதம் வருதா இல்லையா, நோம்பு கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு நம்ம கொடுப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு நோம்பு கஞ்சிக்கு வந்து 6000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம பள்ளிவாசலுடைய நோம்பு கஞ்சிக்காக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிர்வாகத்தில் வந்து நோம்பு கஞ்சியுடைய காசை கொடுங்க அப்படிங்கிறதும், நம்ம ஒத்தப்படையில் வந்து பெரிய நிகழ்ச்சிகள் வச்சு இபாதத்துகளை வச்சு எல்லா மக்களுக்கு சகரு சாப்பாடு கொடுப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு நாள் சாப்பாடு வந்து 50000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்க அப்படிங்கிறதும், பள்ளிவாசலுடைய சந்தா நம்ம போய் யார்கிட்டையும் அதிகமாக போய் கேட்கறது இல்லை. மாஷா அல்லாஹ் சில சகோதரர்கள் அவங்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பப்போ மறந்தும் போயிடுவாங்க. அதனால ஒரு ஞாபகம் ஊட்டிக்கிற, மறக்காம அந்த சந்தாக்களை இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க என்ற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், ஷைத்தான்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 97, 98 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்லுரூன் என்பது துஆ.
துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், என் இறைவனே, ஷைத்தான்களின் ஊசலாட்டங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, அந்த ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் என்னை என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துஆவுக்கு முன்னால் அல்லாஹ் குல் சொல்றான். அல்லாஹ் குல், நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பேசுகிறான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்கிற அழகான துஆ. இந்த துஆ உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எல்லாம் சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.